அன்பு வணக்கம் நேயர்களே. மகாபாரதத்திலே ஒரு காட்சி. காட்டுக்குள்ளிருந்து உடம்பெல்லாம் சல்லடை கண்ணாக துளைக்கப்பட்ட ஒரு நாய் ஓடி வருகிறது. அதை பார்த்த அர்ஜுனன் தன்னுடைய ஆசிரியர் துரோணரிடத்திலே, என்னை தவிர இப்படி ஒரு அம்பாலே ஒருவரை துளைக்கக்கூடிய வித்தையை யாருக்கும் கற்றுத்தரவில்லை என்று சொன்னீர்களே என்று கோபமாக கேட்கிறான். துரோணருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. காட்டுக்குள் சென்று பார்த்தால் ஒரு வேடன், அந்த வேடுவ குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் ஏகலைவன் என்பது. அவன் துரோணரை தன்னுடைய மானசீக குருவாக நினைத்து அவருடைய உருவத்தை மண்ணால் செய்து வைத்து கொண்டு தானாகவே கற்றுக்கொண்ட வித்தை அது. ஆனால் ராஜாக்களை தவிர, சத்திரிய குலத்தை சார்ந்தவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் படிக்கக்கூடாது என்று சொல்லி அவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக வாங்கி கொண்டாராம் துரோணர். அதாவது இதற்கு மேலே அவன் அந்த வில்வித்தையை அவன் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக. அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் நிலவி கொண்டிருந்தது என்று இந்த புராணங்களை, இதிகாசங்களை படிக்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் சில இடங்களிலே, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே, வடமாநிலத்திலே ஹரியானா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே பள்ளிக்கூடத்திலே சீருடையிலே 2 வண்ண வேறுபாடுகள். உயர்குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீலம், மற்றவர்களுக்கு பிங்க் கலர் என்று சொல்லக்கூடிய கலர். அதை பார்த்தாலே ஆசிரியர்களுக்கு தெரியும் இவர்களை எப்படி அவர்கள் நடத்திட வேண்டும் என்று சொல்லி. இனி அப்படிப்பட்ட ஒரு பிங்க் வண்ணத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு சின்னஞ்சிறிய சிறுமி, அவளுடைய பெயர் கௌஷல் என்பது. அவள் எழுந்திருந்து பள்ளியிலே அவள் ஆர்வமாக தன்னுடைய கேள்வி பதிலை சொல்வாள் என்று சொன்னால், உனக்கெல்லாம் எதற்கு படிப்பு, பேசாமல் உட்கார் என்று சொல்லிவிடுவார்களாம் அவளுடைய பள்ளியில். ஒரு நாள் அவளும் மற்ற சிறுமிகளும் சேர்ந்து ஒரு குளத்திலே விளையாடி கொண்டிருந்த போது, நீ அந்த குளத்திலே விளையாடியதால் அந்த தண்ணீர் தீட்டுப்பட்டு விட்டது என்று மற்ற நீல வண்ண உடை அணிந்திருந்த அந்த மாணவிகள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு இது தீட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் இந்த தண்ணீரை எடுக்க வேண்டாம், வெளியே போங்கள் என்று தைரியமாக சொல்லி இருக்கிறாள் கௌஷல். அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, அவர்கள் வேறு ஜாதி, நாம் வேறு ஜாதி என்று இதையெல்லாம் யார் உருவாக்கினார்கள் என்று கேட்டாள். தந்தை சொன்னார், அது எனக்கு தெரியாது. ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து நீ ஒரு மதிப்பான இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னார். நன்றாக படித்தாள். பள்ளி இறுதி வகுப்பிலும் தேறினாள். அதற்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்று எண்ணிய போது, பெண்கள் இதை படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் இதை படிக்கக்கூடாது என்று சொன்னார்களே, அந்த சமஸ்கிருதத்தை நான் ஏன் படிக்கக்கூடாது என்று எண்ணினாள். மற்றவர்கள் எல்லாரும் அவருடைய கிராமத்திலே கேலி பேசினார்கள். அவருடைய தந்தை மட்டும் சொன்னார், நீ இதை நன்றாக படி, நீ படித்து உன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று அவளுக்கு ஊக்கம் கொடுத்தார். பட்டப்படிப்பு படித்தாள், சமஸ்கிருதத்திலே உயர் படிப்பு படித்தாள். ஏன், அதிலேயே ஆராய்ச்சியும் செய்துவிட்டு இன்றைக்கு மோதிலால் நேரு கல்லூரி என்கின்ற கல்லூரியிலே அவள் விரிவுரையாளராக, பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் இது போன்ற கட்டுக்கள் நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. அவைகளை எல்லாம் உடைத்து எரிந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கையிலே கிடைக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்னவென்று சொன்னால், விட்டு விடுதலையாகி நிற்பாய் என்று சொன்னானே பாரதி, அதுபோல விடுதலை ஆவதற்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு கையிலே கிடைக்கக்கூடிய முதல் கருவி கல்வி. சுற்றுப்புற சூழல் எப்படி இருந்தாலும், வசதி இல்லை என்று சொன்னாலும், யார் எப்படி ஏளனம் செய்தாலும், நம் கையிலே எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம், அதன் மூலமாக விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த கல்வியை நாம் குறைவர படிப்பது தானே நம் வாழ்க்கையிலே வெற்றிக்கு நிச்சயமாக வழிவகுக்கும்.